பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 3/3/1995ங்க. 3 3/3ங்க. 3/1995 சார்? 98 95ங்க. 95 தான் ஐயா. பிறந்த நேரம் 8:45ங்க AM. 8:45 AM சார்? ஆமாங்க. பிறந்த இடம் சார்? ராசிபுரங்க. ராசிபுரம். எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்? ராசிபுரம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மீன ராசிங்க, உத்தரட்டாதி நட்சத்திரங்க. மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன லக்கணங்க. மீன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? திருமணம் தான் எப்போ ஆகுங்க? இப்போ அண்ணனுக்கு கேதசில சந்திர பக்தி நடந்துகிட்டு இருக்கு. வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அண்ணனுக்கு இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அந்த ஜன்மச்சனி அந்த நட்சத்திர ரீதியாக விலகிடுச்சு. சரிங்க குருஜி. இப்போ இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேது தசை நடக்குது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து திருமண அமைப்பை கொடுப்பாரு. பொதுவாகவே கேது வந்து செவ்வாயின் வீட்டில் சனியின் பார்வையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். சரிங்க குருஜி. அண்ணனுக்கு ஏன் இவ்வளோ 33 வயசு ஆக போகுது, 30-32 வயசு, என்ன அமைப்பு? இந்த அமைப்பில் லக்கணம் 7க்குடையவர் 7ஆம் இடம் ராகு ஏதோ ஒரு டல் அடிக்குது, ஏதோ ஒன்று. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதா, 5ஆம் அதிபதி கூட குருவின் பார்வையில் தான் இருக்கிறாரு. 8:45 தான் பிறந்தாரா? ஆமாம் குருஜி. இங்கே வெளியெல்லாம் எங்கே வெளிநாட்டு தான் போகலைங்க குருஜி. வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது. சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போ கேது திசையில் சந்திர புக்தி நடக்குது. கேது திசையில் ராகு புக்தியில் தான் சுக்கரனுடைய வீடு. ஆமாங்க, 11/2/2027 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட சுக்கரனுடைய வீட்டில் இருக்கின்ற ராகு புக்தியில் தான் கல்யாணம் ஆகும். 2-8 தொடர்புகள் வரும் பொழுது. அப்போ இப்போ கல்யாணம் ஆகாது. அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. 2027 பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு கல்யாணம் ஆகணும். குரு புக்தியில் குழந்தை பாக்கியம் இருக்கணும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்